வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல ஹெல்த்தியான நல்ல சுவையான ஒரு தோசை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு கப் அளவுக்கு, அதாவது 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை, எந்த ரவைனாலும் பரவாயில்ல. கடையில் கிடைக்கிற இந்த மாதிரி கோதுமை ரவையை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வெள்ளை அவல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிகப்பு அவல் கிடைச்சாலும் சிகப்பு அவல் எடுத்துக்கோங்க. அதாவது இது 200 கிராம் அப்படின்னா அவல் வந்து 50 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவையையும் அவளையும் நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம எப்படி அரைக்கலாங்கிறத பார்ப்போம் வாங்க. பாருங்க, இப்போ ரவை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறிடுச்சு. அவளும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் ஊற வச்சேன். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 1 பல்லு பூண்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதையுமே நம்ம தண்ணியிலேயே ஊற வச்சிட்டிங்கன்னா இதுவும் நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக அரைச்சணும். நான் அப்படியே இன்றைக்கி முழுசாக போடுறேன். அவள்லாம் எப்படி ஊற வைப்பீங்களோ அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மிளகாயுமே ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. இதை மட்டும் பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன போடணுங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா பல்ஸில் போட்டுட்டோம். இப்போ அந்த சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து முழுசாக இப்போ இதோட போடும் போது முழுசாக இருக்கும், ஒழுங்காக அரைப்படாது. அதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த ரவை நல்லா ஊறிடுச்சு இல்லைங்களா, சம்பா கோதுமை ரவை. பாருங்கள், இதுலேயே நம்ம அவல் போட்டுக்கலாம். பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை இதிலேயே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த தக்காளியில் இருக்க சாறுலையே இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், மாவு எப்படி அரைச்சிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக நல்லா நைஸாக ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம தோசை எப்படி ஊற்றலான்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் வந்து நிறைய கொத்தமல்லி போட்டு நம்ம அரைச்சோன்னா கலர் மாறிடும். உங்களுக்கு கலர் வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷாக வந்துடும். அதனால் நம்ம தூவி விட்டு மட்டும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதிலேயே உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி போட்டு நீங்கள் ஊற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக நல்ல நட்ஸ்லாம் போட்டு கூட இந்த தோசை ஊற்றலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி காய் திருவுறதில் வச்சு நல்லா திருவிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏம்மா நம்ம இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்ட்டு. நம்ம அரைச்சோம்னா நல்லா நைஸ் ஆயிரும். இப்போ நம்ம இந்த மாதிரி துருவி போட்டு செய்யும் போது அங்கங்கே தோசையில் கடிக்கும் போது நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு போடணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட் இன்னும் கூடுதலாக வரும். பாருங்கள், இப்போ இந்த மாவில் நம்ம தக்காளி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இட்லி மாவு இருந்ததுன்னா 2 கரண்டி அளவுக்கு, அதாவது இட்லி தோசை மாவு இருந்ததுன்னா நம்ம 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்போ வந்து தோசை நல்லா முருகலாக சூப்பராக வரும். அப்படி உங்களுக்கு இட்லி மாவு இல்லை அப்படின்னா 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவோ இல்லை இடியாப்ப மாவோ எது இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு தோசை ஊற்றணும் அப்படின்னா நல்லா இழுக்கிறதுக்கு வராது. துணியை வச்சு தொடச்சிட்டு நம்ம ஊற்றும் போது நல்லா தோசை வந்து நல்லா இழுக்கிறதுக்கு நல்லா வரும். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தோசை ஊற்றும் போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தோசை வந்து கருகாமல் நல்லா வரும். பாருங்க, சூப்பராக அருமையான தோசை வந்துடுச்சு.
இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கார சட்னி, தேங்காய் சட்னியில் கார சட்னி ஒன்று செஞ்சு வச்சுட்டு நம்ம இந்த தோசையை சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சும்மா அருமையாக நல்ல ஜம்முன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தோசையை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.